வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நேயர்களே, தேவனை காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற கருத்தில் இடம்பெற்றுள்ள சகரியா தீர்க்கதரிசியின் செய்தியை இன்று கேட்போம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் 3வது முறையாக சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை தியானிக்க இருக்கிறோம். சகரியாவின் செய்திகள் சிந்திக்க தூண்டுபவையாக உள்ளது. காணப்படாதவைகளை காணும் தீர்க்கதரிசி என்று சகரியாவை குறிப்பிடலாம். அவருடைய செய்திகளும் காணப்படாதவைகளை காண வைக்கிற செய்தியாக இருக்கிறது. இந்த புத்தகத்தின் இலக்கிய நடையும் அருமையாக உள்ளது. இவர் தம்முடைய புத்தகத்தின் முதல் 6 அதிகாரங்களில் 8 முறை யூத மக்களின் வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகளையும் இதனால் அவர்களை நம்பிக்கை இழக்க செய்கிற பயமுறுத்துகிற காரியங்களையும் குறிப்பிடுகிறார். அவர்கள் அனுபவிக்கிற பிரச்சனைகள் அவர்களை பயமுறுத்துகின்றன. இவைகளைத்தான் சகரியா முதலாவது குறிப்பிடுகிறார். பின்னர் அவர் திரையை விலக்கி சேனைகளின் தேவனாகிய கர்த்தரின் வெளிப்பாட்டை யூத மக்களுக்கும் நமக்கும் காட்டுகிறார். இவர் சேனைகளின் கர்த்தர் என்ற பெயரை 14 அதிகாரத்தில் 53 முறை கூறுகிறார். இதன் பொருள் உலகில் காணப்படும் அதிகாரங்களையும் இராணுவ சேனைகளையும் தம்முடைய வல்லமைக்கு கீழாக கொண்டு வந்து நம்முடைய பிரச்சனைகளை தேவனாகிய கர்த்தர் தீர்த்து வைப்பார் என்பதாகும். சகரியாவின் தீர்க்க தரிசனத்திற்கு உடனடி வெளிப்பாடு என்ற தலைப்பு பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் மறைபொருள் தீர்க்கதரிசிகள் பொதுவாக திரையை விலக்கி எதிர்காலத்தில் சம்பவிக்க இருப்பவைகளையும் கடைசி காலத்தில் நடைபெற இருக்கிற நிகழ்ச்சிகளையும் வெளிப்படுத்துகின்றனர். ஆனால் சகரியா தமது 8 தரிசனங்களிலும் தேவனாகிய கர்த்தர் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை கூறுகிறார். சகரியா திரையை விலக்கி உங்கள் வாழ்க்கையின் பின்னணியிலிருந்து தேவன் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை கொடுக்கிறார். கடந்த நிகழ்ச்சியில் காணப்படாதவைகளை காணுதல் மிகவும் முக்கியமான கருத்தாக வேதாகமத்தில் இடம்பெற்றிருப்பதை கற்றுக்கொண்டோம். விசுவாசத்தின் சரியான விளக்கத்தை எபிரேயர் 1 அதிகாரம் 1 வசனம் கொடுக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. ஆக காணப்படாதவைகளின் நிச்சயமே விசுவாசம் என்று உறுதியாக கூற முடியும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தரிசனமானார் என்பதை தோமா நம்ப மறுத்தார். அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலையிட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று தோமா கூறினார். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு இயேசு தரிசனமாகி தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலை போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதித்திரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். காணக்கூடாதவைகளை காண்பதுதான் விசுவாசம். தேவன் காணக்கூடாதவராக இருக்கிறார். ஆகவே தேவனை நம்புவதற்கு நமக்கு விசுவாசம் தேவையாயிருக்கிறது. தேவனிடமிருந்துதான் விசுவாசத்தை வெகுமதியாக பெற்றுள்ளோம் என்று புதிய ஏற்பாட்டில் நாம் படிக்கிறோம். இந்த விசுவாசமே காணப்படாத தேவனை நம்ப செய்கிறது. அவரே விசுவாசத்தை நமக்கு அருள்கிறார். இந்த விசுவாசமே காணக்கூடாத தேவனை காண வழிவகை செய்கிறது. இதுதான் சகரியா தீர்க்கதரிசியின் மைய செய்தியாகும். பயத்தோடு வசிக்கும் மக்கள் அனைவரும் காணக்கூடாத தேவனை காண வேண்டும் என்பதே சகரியாவின் விருப்பமாக உள்ளது. யூத மக்கள் அனைவரும் சோகத்தில் இருக்கும்போதும் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் போதும் இதுதான் எங்களின் பரிதாப நிலை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டனர். இந்த சூழலில் அவர்கள் எல்லாவற்றையும் பிரச்சனையாகவே கண்டனர். நடப்பதெல்லாம் தங்களுக்கு விரோதமாக நடப்பதாகவே உணர்ந்தனர். ஆகாயும் சகரியாவும் இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலே பணியாற்றி வந்தனர். அந்நிய தேசத்து அரசனான
கோரேசின் கட்டளைக்கு இணங்க தேவாலயத்தை கட்டும்படியாக எருசலேம் திரும்பியவர்கள் வெறும் 50,000 பேர் மட்டுமே. பாபிலோனியர் யூத மக்களை கைப்பற்றிய போது அவர்கள் 20 லட்சத்துக்கு அதிகமாகவும் யுத்தம் செய்யும் ஆண்கள் 6 லட்சம் பேரும் இருந்தனர். இப்போதோ அவர்களிடம் யுத்த வீரர்கள் இல்லை, அவர்களுக்கென்று தேசம் இல்லை, ஆயுதங்களும் இல்லை. தங்களை சுற்றிலும் வசித்து வரும் புறஜாதியினருக்கு பயந்திருந்தனர். அவர்கள் பயமுறுத்தப்பட்டு பாதுகாப்பற்ற நிலையில் இருந்தார்கள். தேவாலயத்தை கட்டும்படியாக தேவனாகிய கர்த்தர் அவர்களை அழைத்து வந்தார். அதுதான் அவர்கள் பணியாயிருந்தது. இந்த பணியை குறித்தே ஆகாய் மற்றும் சகரியா போதித்தனர். திடமனதாயிருந்து கட்டுங்கள் என்று ஆகாய் கூறினார். ஆனால் சகரியா தரிசனம் இல்லாமல் திடமனதை பெற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். தேவனுடைய பணியை செய்து முடிக்க உங்களுக்கு தரிசனம் தேவை என்றார். ஒவ்வொரு பணியை செய்யும் போதும் அதற்கேற்ற பலம் நமக்கு தேவைப்படுகிறது. உதாரணமாக, போதிப்பவருக்கு அதற்கேற்ற பலம் தேவை. கற்றுக் கொடுப்பவர்களுக்கும் பலம் தேவைப்படுகிறது. வாலிபர்களின் மத்தியில் ஊழியம் செய்வோர் அவர்களை அணுகும் பலம் தேவைப்படுகிறது. அதுபோலவே வெளியிலிருந்து எதிர்ப்புகளையும் உள்ளிருந்து சோகங்களையும் பய உணர்வுகளையும் அனுபவித்த யூத மக்களுக்கு தேவாலயத்தை கட்ட ஆன்மீக பலம் தேவைப்பட்டது. புறஜாதியினரை எதிர்த்து வெற்றி பெறவும் தங்களுடைய மனக்குமுறல்களிலிருந்தும் கவலையிலிருந்தும் விடுபடவும் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் பலம் தேவைப்பட்டது. ஆகவே தான் சகரியா தரிசனம் உடையவர்கள் மட்டுமே திடமனதாயிருந்து தேவாலயத்தை கட்ட முடியும் என்று கூறுகிறார். அவர்கள் தங்களுக்கு சகாயமாக போரிடும் சேனைகளின் தேவனை காண வேண்டும். ஏனென்றால் சேனைகளின் தேவனே அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார். தங்கள் மத்தியில் செயல்படும் தேவனை அவர்கள் காண வேண்டும். நாம் காண்பவைகளின் அடிப்படையிலே தீர்மானிக்கிறோம். ஆகவே காணக்கூடாத தேவனை நாம் காண வேண்டும். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது என்று இயேசு கூறும்போது இயேசு தரிசனத்தின் முக்கியத்துவத்தையே வலியுறுத்துகிறார். நமது சரீரம் இருளாகவோ அல்லது வெளிச்சமாகவோ இருக்க முடியும். நாம் நமது சூழ்நிலைகளை எவ்வாறு கணிக்கிறோமோ அதன் அடிப்படையிலே அமைகிறது. ஆகவே தான் தேவன் மீண்டும் மீண்டும் எலியாவே எதை காண்கிறாய், எசேக்கியேலே நீ என்னத்தை காண்கிறாய், சகரியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்கிறார். அவர்களால் தாங்கள் காண்பவற்றை கூற முடிந்தது. ஏனென்றால் அவர்கள் தேவனை கண்டனர். மனமுடைந்து கவலையினாலும் பயத்தினாலும் அமர்ந்திருந்த யூத ஜனங்களும் தேவனை காண வேண்டியதிருந்தது. அவர்கள் தேவனால் அருளப்படும் நன்மைகளை காண வேண்டியதிருந்தது. தங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்க வேண்டியதிருந்தது. இந்த வழியில் நடத்தவே தேவன் சகரியாவை தெரிந்து கொண்டார். அன்பானவர்களே, நாம் சகரியாவின் செய்திகளையும் அவரது அணுகுமுறைகளையும் கற்றுக்கொள்ளும் போது நீங்கள் தரிசிப்பதையே பெற்றுக்கொள்வீர்கள் என்ற கருத்தையே கூறுகிறார் என்பதை அறிந்து கொள்வோம். எதை வாஞ்சிக்கிறாயோ அதையே பெற்றுக்கொள்வாய் என்ற கருத்து இந்நாட்களில் அதிகம் வலியுறுத்தப்படுகிறது. இது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உண்மையாயிருக்கிறது. நாம் தரிசிப்பதையே பெற்றுக்கொள்வோம். நம் மத்தியில் இருக்கிற தேவனை நாம் காணாவிட்டால், அவருடைய பாதுகாக்கும் வல்லமையை நாம் உணராவிட்டால், நாம் நம்பிக்கையற்றவர்களாகவே உதவியற்றவர்களாகவே காணப்படுவோம். தேவன் தம்முடைய பணியை செய்யும்படியாய் நம்மை அழைக்கும்போது நாம் தேவனே அந்த பணியின் ஆதாரமாகவும் அந்த பணியின் பின்னிருந்து இயக்கும் ஆற்றலாகவும் இருக்கிறார் என்பதை உணராத போது நம்மால் அந்த பணியை நிறைவேற்ற முடியாது. தேவனுடைய பணியை நம்முடைய சரீர பலத்தால் நிறைவேற்ற முடியாது. மாம்சம் என்ற வார்த்தை வேதாகமத்தில் தேவனின் உதவியற்ற மனித தன்மை என்று பொருள்படுகிறது. நாம் தரிசிப்பதையே பெற்றுக்கொள்வதால் நாம் தேவனையே தரிசிக்க வேண்டும், அவரையே காண வேண்டும். நாம் காணும் தேவன் பெரியவரா? அவர் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க வல்லவரா? நம்மில் அநேகர் தேவனாகிய கர்த்தரை மிகவும் சிறியவராக பார்க்கிறோம். நாம் தேவனை காண்கிறோம், அது உண்மைதான். ஆனால் அவர் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அளவிற்கு பெரியவர் அல்ல, அல்லது அவர் நமக்கு கொடுத்திருக்கும் பணிகளை நிறைவேற்றி முடிக்கும் அளவிற்கு வல்லமை படைத்தவர் அல்ல. நாம் தேவனுடைய ஆற்றலை ஒரு குறிப்பிட்ட எல்கைக்குள்ளே அடக்கிவிடுகிறோம். ஆனால் சகரியா தம்முடைய முதல் 6 அதிகாரங்களிலும் தேவனை சர்வ வல்லவராக,
தங்களுடைய பிரச்சனையை தீர்க்க வல்லவராக காண்கிறார். இப்போது நாம் சகரியாவின் தரிசனங்களுக்கு நேராய் நமது கவனத்தை திருப்புவோம். முதலாவது சகரியா 1 அதிகாரம் 7 முதல் 17 வரை கவனியுங்கள். தரியு அரசாண்ட 2 வருஷம் சேபாத் மாதமாகிய 11 மாதம் 24 தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரன் சகரியா என்னும் தீர்க்கதரிசிக்கு உண்டாயிற்று. அவன் சொன்னது, இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறியிருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. அப்பொழுது நான், என் ஆண்டவரே, இவர்கள் யார் என்று கேட்டேன். என்னோட பேசுகிற தூதனானவர், இவர்கள் யார் என்று நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். அப்பொழுது மிருது செடிகளுக்குள்ளே நின்ற அந்த புருஷன் பிரதியுத்தரமாக, இவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் என்றார். பின்பு அவர்கள் மிருது செடிகளுக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம். இதோ பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கையுமாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல, அப்பொழுது கர்த்தர் என்னோட பேசின தூதனுக்கு நல்வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொன்னார். அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடினால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன். ஆகையால் மன உருக்கத்தோடு எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறு என்றார். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பியிருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார். இங்கு சகரியா யூத மக்களின் பிரச்சனைகளுக்கு நேராய் நம்மை வழி நடத்தி பின்பு திரையை விலக்கி காணக்கூடாத சேனைகளின் கர்த்தர் அவர்கள் மத்தியில் எவ்வாறு செயலாற்றுகிறார் என்பதை காட்டுகிறார். சகரியாவின் தீர்க்க தரிசனங்கள் விளங்கிக் கொள்ள எளிதானவை அல்ல. பழைய ஏற்பாட்டில் 2 முறை தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரு மாற்றத்திற்குள்ளாய் அழைத்து சென்றார். முதலாவது, இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் இருந்தனர். அவர்கள் எகிப்தில் இருப்பதை தேவன் விரும்பவில்லை. அவர்களை கானானுக்கு அழைத்து வந்தார். தேவன் அவர்களை கானானுக்குள் அழைத்துச் செல்லும்படியாக அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி 40 வருடமாகிய வனாந்திர மாற்றத்திற்குள்ளாக நடத்தினார். இது போன்ற ஒரு மாற்றத்திற்குள்ளாக யூத மக்கள் நடத்தப்படுவதைத்தான் சகரியா கூறுகிறார். 50,000 யூதர்கள் விசுவாசத்தோடும் தேவாலயத்தை கட்ட பலன் கொண்டவர்களுமாய் திரும்பி வந்தனர். இவர்கள் இப்போது கட்டப்பட்ட எருசலேமிலும் இல்லை, பாபிலோனில் அடிமைகளாய் வாழவும் இல்லை. இவர்கள் 2க்கும் இடைப்பட்ட மாற்றத்திற்குள்ளான காலத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் தேவனோடுள்ள உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளும் காலகட்டத்திற்குள்ளாக காணப்படுகிறார்கள். அன்பானவர்களே, சகரியாவின் காலத்தில் யூத மக்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக காணப்பட்டனர். ஏனென்றால் இவர்கள் இப்போது பாபிலோனிலும் இல்லை, சுதந்திரமாக எருசலேமிலும் இல்லை. எருசலேமில் வாழும் புறஜாதியினருக்கு பயந்தே வாழ்கின்றனர். இவ்வேளையில் அவர்கள் மத்தியில் கிரியை செய்யும் தேவனை காட்டுவதே சகரியாவின் பணியாக உள்ளது. இன்றும் நம் மத்தியில் தேவன் செயல்படுகிறார். நம்மை குறித்த அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள ஒப்பு கொடுத்து தேவனை நோக்கி பார்ப்போம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று வேதாகமத்தில் பல முறை வாசிக்கிறோம். தேவன் நம் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய முனைகிற போது நம்முடைய கஷ்டங்களை, பிரச்சனைகளை அவருக்கு வெளிப்படுத்துகிறோம். உதாரணமாக, ஒரு இடத்தில் பணி செய்து கொண்டிருக்கும் ஒருவனை தேவன் புதிய இடத்திற்கு அழைத்து செல்கிறேன் என்றால் பாதுகாப்பு கருதி நாம் செல்ல மாட்டோம். இதுதான் தேவன் சந்திக்கும் முதல் தடை. தேவன் நம்மை தேர்ந்தெடுக்கும் ஆற்றலோடு படைத்திருக்கிறார் என்று யோனா புத்தகத்தில் கற்றுக்கொண்டோம். ஆகவே தேவன் நம்மை கட்டாயப்படுத்தாமல் தேவன் விரும்பும் பணியை செய்யும்படியாய் நமக்கு நெருக்குதலை கொடுக்கிறார். நாம் பழைய இடத்திலிருந்து புதிய இடத்திற்கு செல்லும் வரை நெருக்குகிறார். நாம் நிழலான பகுதியில் இருக்கும்போது தேவன் இவ்வாறு தான் செயல்படுகிறார். பின்பு நாம் பழைய இடத்திலிருந்து புறப்பட்ட பின் தேவன் 2வது தடையை சந்திக்கிறார்.
பழைய இடத்திலிருந்து நாம் புறப்பட வெற்றி கண்ட தேவன் நம்மை ஒரு புதிய மாற்றத்திற்குள்ளாக வழிநடத்த வேண்டியதுள்ளது. இதுதான் புதிய வாழ்க்கைக்குள் நடத்த முயற்சிக்கும் தேவன் சந்திக்கும் இரண்டாவது பிரச்சனை. இவ்வாறு உருமாற்றத்திற்குள்ளாக வழிநடத்தப்படும் யூத மக்களுக்கே சகரியா பிரசங்கிக்கிறார். ஆகவே சகரியா தமது முதல் தரிசனத்தின் மூலமாக அவர்களை ஊக்குவிக்கிறார். புதியதோர் வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வரும் தேவன் சந்திக்கும் மூன்றாவது தடை என்னவென்றால், அவர் நம்மை சீர்படுத்த வேண்டியதுள்ளது. நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்ய விரும்பும் தேவன் இந்த 3 காரியங்களையும் நம் வாழ்க்கையில் நடப்பிக்க வேண்டும். இதுதான் சகரியா தரிசனத்தின் ஆதாரம். யூத மக்கள் பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் இடைப்பட்ட காலத்தில் உள்ளனர். தேவன் அவர்களை பாபிலோனிலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்கள் வாக்குத்தத்த தேசத்திற்குள் மீண்டும் வந்துள்ளனர். அவர்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும். ஆகவே தான் சகரியா ஒரு மனிதன் மிருது செடியின் நிழலில் நிற்பதாக படம் பிடித்து காட்டுகிறார். எருசலேம் பாழாய் கிடப்பதை யூத மக்கள் அறிவார்கள். தாங்கள் ஒரு மாற்றத்திற்குள்ளாய் சென்று கொண்டிருப்பதையும் அவர்கள் அறிவார்கள். அவர்கள் அறியாத ஒன்று தங்களை கண்காணிக்கும் தேவன் மற்றும் மாற்றத்திற்குள்ளாக வழிநடத்தும் தேவன். தேவனே அவர்களை பழைய இடத்திலிருந்து அழைத்து வந்து புதிய இடத்தில் குடியமர்த்தப் போகிறார். அவர்கள் எருசலேமை கட்டும் வரை அவரே அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்துவார் என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். தேவனே உங்கள் கண்காணியாயிருந்து கடைசி மட்டும் நடத்துவார் என்ற செய்தியையே சகரியா தமது முதல் தரிசனத்தின் மூலம் அறிவிக்கிறார். சகரியாவின் இரண்டாவது தரிசனம் 1 அதிகாரம் 18 வசனம் முதல் 21 வசனம் வரை அடங்கியிருக்கிறது. 4 கொம்புகளின் தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது. வேதாகமத்தில் கொம்புகள் வல்லமைக்கு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. சகரியா தமது இரண்டாவது தரிசனத்தில் யூத மக்களுக்கு அச்சுறுத்துதலாக இருந்த மற்றும் அச்சுறுத்துதலாக அமைய இருக்கின்ற 4 வல்லாட்சிகளுக்கு நேராய் தமது கவனத்தை திருப்புகிறார். பாபிலோன், பெர்சியா, கிரேக்கம் மற்றும் ரோமர்களே அந்த 4 வல்லரசுகளாகும். முதலாவது சகரியா தங்களுக்கு இன்னல் வருவிக்க இருக்கிற 4 வல்லரசுகளை குறிப்பிடுகிறார். பின்னர் திரையை விலக்கி சேனைகளின் கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார் என்பதை காட்டுகிறார். உலக வல்லரசுகள் தோன்றும் மறையும். இதைத்தான் சகரியாவின் இரண்டாவது தரிசனம் படம் பிடித்து காட்டுகிறது. ஒரு வல்லரசு புகழின் உச்சியில் இருக்கும்போது அது அசைக்க முடியாத நாடாக தோன்றும். உலக வல்லரசுகளான அசிரியா, பாபிலோன், பெர்சியா, கிரேக்கு, ரோம் ஆகியவை வீழ்ச்சியடையும் என்று யாரும் நினைத்திருக்க முடியாது. இருந்தபோதிலும் சகரியா திரையை விலக்கி இந்த உலக வல்லரசுகளை விட பலம் வாய்ந்தவரை காண்பிக்கிறார். பாபிலோனை விழச் செய்தது போல எந்த ஒரு வல்லரசையும் சேனைகளின் கர்த்தரால் வீழ்த்த முடியும் என்பதை சகரியா கூறுகிறார். அவர் தமக்கு சித்தமானவனுக்கு அதிகார பொறுப்பை வழங்குகிறார். அவரே எந்த தேசம் பலமுள்ளதாக இருக்க வேண்டும், எந்த தேசம் பலவீனமாக இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்கிறார். இந்த தரிசனம் யூத மக்களுக்கு உற்சாகம் மூட்டுவதாக அமைந்தது. மூன்றாவதாக சகரியா எருசலேமை குறித்த தரிசனத்தை காண்கிறார். இங்கு சகரியா திரையை விலக்கி புதுப்பிக்கப்பட்ட எருசலேமை யூத மக்களுக்கு காட்டுகிறார். ஒரு நாள் வரும், அந்நாளிலே எருசலேமை சுற்றி மதில்கள் தேவைப்படாது. ஏனெனில் சேனைகளின் கர்த்தரை அவர்கள் பாதுகாவலராயிருப்பார். ஆகவே எருசலேமை சுற்றிலும் மதில் சுவர்கள் தேவைப்படாது. மேலும் எருசலேம் சுற்றளவை ஒருவராலும் அளக்க முடியாது. அவ்வளவாய் அதன் சுற்றளவு காணப்படும். இதுதான் புதிய எருசலேம். இவ்வாறு கடைசி நாளில் நடைபெற இருக்கிற காட்சியை சகரியா கூறுகிறார். சகரியா 3வது அதிகாரத்தில் தமது 4வது தரிசனத்தை விளக்குகிறார். இங்கு தேவ பிள்ளைகளின் எதிரியான சாத்தானை காண்கிறார். அன்பானவர்களே, உங்களில் எத்தனை பேர் சாத்தான் உண்டு என்பதை நம்புகிறீர்கள் என்பதை அறியேன். ஆனால் சாத்தான் இல்லை என்று நம்புபவர்கள் சாத்தான் அவர்களை எந்த இடத்தில் வைத்திருக்க விரும்புகிறானோ அங்கேயே இருக்கிறார்கள் என்று மட்டும் கூற முடியும். அதுபோலவே சாத்தான் நீளமான காதுகள், நீளமான வால் மற்றும் சிவப்பு நிற ஆடையுடன் காட்சியளிப்பான் என்று நம்புபவர்களும் சாத்தான் அவர்களை எங்கே வைத்திருக்க விரும்புகிறானோ அங்கேயே இருக்கிறார்கள் என்று கூறலாம். வேதாகமத்தின்படி சாத்தான் பொய்க்கு பிதாவாகவும் ஒளியின் தூதனாகவும் இருக்கிறான். சாத்தானை ஒளியின் தூதன் என்று கூறுவதன் மூலம் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகிய தோற்றமுடையவனாய் சாத்தான் ஒருவனுக்குள் பிரவேசிக்கிறான் என்று கூறுகிறார்.
தீயவற்றின் உருவமாக சாத்தான் வர்ணிக்கப்படுகிறான். கிறிஸ்துவை பின்பற்றும் ஒவ்வொருவரும் சாத்தான் மிகவும் வல்லமை வாய்ந்தவன் என்ற உண்மையை அறிந்திருக்க வேண்டும். அவன் பலம் வாய்ந்தவன். தீமையின் பிறப்பிடமும் அவனே. தீமையின் பிறப்பிடம் சாத்தான் என்பதை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். பிசாசின் கட்டில் அகப்பட்டவனை இயேசுவிடம் கொண்டு வந்தபோது அவர் அந்த மனிதனிடம் பேசாமல் அவனை பிடித்திருந்த தீய ஆவியிடமே நேரடியாக பேசினார். அதுபோலவே இயேசு வனாந்திரத்தில் சோதிக்கப்பட்ட போதும் தேவனுடைய வார்த்தைகளால் சாத்தானை மேற்கொண்டார். சகரியா தமது தரிசனத்தில் சாத்தானை மிகவும் யதார்த்தமாக படம் பிடித்து காட்டுகிறார். சகரியா யூத மக்களுக்கு தங்களது விரோதியை காட்டுகிறார். முதலாவது அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் காட்டுகிறார். இது யூத மக்கள் தற்போது பாவிகளாகவே வசிக்கின்றனர் என்பதை அடையாளப்படுத்துகிறது. தங்கள் பாவங்களின் நிமித்தமே அவர்கள் பாபிலோன் சென்றனர். அவர்கள் புவியியல் ரீதியாக பாபிலோனில் இருந்து திரும்பி வந்துவிட்டனர். ஆனால் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னமும் தங்கள் தேவனிடம் திரும்பவில்லை. இந்த தரிசனத்தில் சகரியா அறிக்கையிடப்படாத பாவங்களை சுட்டிக்காட்டுகிறார். அவர்கள் தேவாலயத்தை கட்டி கொண்டிருக்கின்றனர். தேவாலய பணி நிறைவடையும் போது ஆசாரியர்கள் எவ்வாறு ஆலயத்திற்குள் உட்பிரவேசித்து பணிவிடை செய்வார்கள்? ஆசாரியர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட வேண்டும் என்பதை சகரியா சுட்டிக்காட்டுகிறார். ஆகவே தான் சகரியா அழுக்கு வஸ்திரம் தரித்தவராக யோசுவாவை காண்பிக்கிறார். யோசுவாவை குற்றம் சுமத்துவனாக சாத்தான் செயல்படுகிறான். தேவனுடைய பிள்ளைகளை குற்றம் சாட்டுவதே சாத்தானின் பிரதான பணியாகும். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே சகோதரர்களை இரவும் பகலும் குற்றம் சுமத்துவனாக சாத்தான் சித்தரிக்கப்படுகிறான். மேலும் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போவான் என்று வாசிக்கிறோம். குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்ட பின்பு நாம் வல்லமையான மகிமையான ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வோம். தேவனே நம்மை நியாயம் தீர்ப்பார். அவரால் மட்டுமே நம்மை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தவும் முடியும் என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் கூறுகிறது. நம்மை பாவத்தினின்று மீட்கும் பொருட்டு சிலுவையில் மரித்த இயேசுவை நாம் விசுவாசத்தின் நிமித்தம் தேவன் நம்மை நீதிமான் என்று அறிவித்தால் நம்மை குற்றம் சுமத்த யாருக்கு அதிகாரம் உண்டு? சாத்தானே இச்செயலில் ஈடுபடுகிறான். அவன் ஒரு சகோதரனை உபயோகித்து அடுத்த சகோதரனை குற்றம் சாட்டுகிறான். ஒருவேளை நாம் நம்முடைய சகோதரனை குற்றம் சுமத்தினால் சாத்தான் நம்மை கருவியாக உபயோகிக்கிறான் என்பதை அறிந்து எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் இயேசு தம்முடைய சீசர்களிடம், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை ஏறிட்டு பார்த்து, சீமோனே, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்றார். பின்பு இயேசு தாம் சிலுவையில் மரிக்கப் போவதாக சீசர்களுக்கு கூறினார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். இயேசு திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்றார். இப்பொழுது இயேசு பேதுருவே என்று கூட அழைக்கவில்லை. அவர் சாத்தானே என்று அழைத்து, பிதாவோ அல்லது பரிசுத்த ஆவியானவரோ உன் மூலமாக பேசவில்லை, சாத்தான் உன் மூலமாக பேசுகிறான் என்பதை குறிப்பிடுகிறார். பேதுருவை கொண்டு பேசிய சாத்தானால் நம் மூலமாகவும் பேச முடியும். நாம் சகோதரன் ஒருவனை குற்றம் சுமத்தினால் சாத்தானே நம் மூலமாய் பேசுகிறான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே வல்லமையையும் பலனையும் பெற்றுக்கொள்வோம் என்பதை தெரிவிக்கிறது. சகரியா தரிசனத்தின் பொருளும் இதுதான். கவனியுங்கள், சகரியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இங்கு உங்களது பாவத்தை சேனைகளின் கர்த்தர் ஒரே நாளில் நீக்கி போடுவார். ஆகவே சாத்தானானவன் உங்களை குற்றப்படுத்தாத படிக்கு பாருங்கள் என்று கூறப்படுகிறது. இதுதான் சகரியாவின் தனித்தன்மை. அவர் திரைக்கு முன் அழுக்கு வஸ்திரம் தரித்த யோசுவாவையும் அவனை குற்றம் சாட்ட காத்திருக்கும் சாத்தானையும் காட்டுகிறார். பின்பு திரையை விலக்கி சேனைகளின் கர்த்தர் மேசியாவை அனுப்புகிறார். மேசியா வந்து
உங்கள் பாவங்களை ஒரே நாளில் நீக்கி போடுவார். ஆகவே உங்கள் சகோதரரை குற்றப்படுத்தாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்கிறார். சகரியாவின் 5வது தரிசனத்தில் குழாய்கள் பொருத்தப்பட்ட 7 அகல்களையுடைய பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறோம். பொருத்தப்பட்ட குழாய்கள் எண்ணெய் குறைவில்லாது இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்துகிறது. அதாவது நற்செய்தி இவர்கள் மூலமாக உலகிற்கு அறிவிக்கப்பட வேண்டும். ஆனால் இன்று அவர்களோ பாழாக்கப்பட்ட எருசலேமில் குடியிருக்கின்றனர். ஆகவே தான் சகரியா பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்கிறார். இன்று நீங்கள் குறைவானவர்களாகவும் பலமற்றவர்களாகவும் காணப்படலாம். ஆனால் மறைவாக இருக்கும் தேவன் உங்களை பலப்படுத்துவார். அந்நாளில் நீங்கள் பலன் பெற்று நற்செய்தியை உலகம் முழுவதும் அறிவிப்பீர்கள் என்கிறார். அதுதான் பெந்தேகோஸ்தே நாளில் நடந்தது. பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தபோது அவர்கள் புறப்பட்டு சென்றனர். பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நற்செய்தியை அறிவிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகமே நம்மை பலப்படுத்தும். அன்பானவர்களே, நற்செய்தியை உலகமெங்கும் எடுத்துச் செல்லவே தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஒருவேளை நாம் பலமற்றவர்களாக, குறைவானவர்களாக காணப்படலாம். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்கிறோமா? கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவரே பரிசுத்த ஆவியானவரால் நம்மை நிரப்பி நம் மூலமாய் செயல்படுகிறார். அன்பானவர்களே, 1 சாமுவேல் 2 சாமுவேல் புத்தகங்களின் துணை நூல் ஆயத்தமாக உள்ளது. தேவைப்படுவோர் எங்களுக்கு எழுதி இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, விஸ்வபாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம்: வேத பாடசாலை, விஸ்வபாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.